வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடு தளர்வு தொடர்பில் அரசாங்கத்தின் தீர்மானம். எரிபொருள் விலையை 50 ரூபாவினால் குறைக்கலாம். விசாரணையில் வெளியான தகவல். கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. நடைமுறைக்கு வரும் புதிய வரி. 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையில் ஏற்படவுள்ள மாற்றம். சஜித்துக்கு எதிராக ரணிலும் அனுரவும் சேர்ந்து கூட்டுச்சதி. ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. தேரர் ஒருவர் விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை. இந்திய பிரதமர் மோடி இலங்கை விஜயம். 2025ஆம் ஆண்டுக்குள் தனியார் வாகனங்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்க அரசாங்கம் இலக்கு வைத்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் தற்போது வாகனங்கள் இறக்குமதி மட்டுமே இறக்குமதி வரம்புக்கு உட்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு முதல் காலாண்டில் 10% பொருளாதாரம் சுருங்கியிருந்த நிலையில் தற்போது 5.3% பொருளாதார வளர்ச்சி விகிதத்தில் உள்ளது. அதன்படி வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்துவதுடன் 2025ஆம் ஆண்டளவில் தனியார் வாகனங்களுக்கான கட்டுப்பாடுகளை நீக்குவதனையும் அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது. நாட்டில் சுதந்திர சந்தைக்கு தேவையான சூழலை உருவாக்கும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதே அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாகும். கடலில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்கும் போது 5000 பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் காணாமல் போனமை குறித்து பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் உள்ளக விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் இறக்கும் போது பல கோடி ரூபாய் மதிப்பிலான 23,786 பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் காணாமல் போனமை தொடர்பாக லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவு 2வது முறையாக விசாரணையை தொடங்கியுள்ளது. கடலிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்கும் குழாயில் ஏற்பட்ட கசிவால் 5000 பீப்பாய் கச்சா எண்ணெய் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கடற்படையின் டைவர்ஸ் மற்றும் விசேட ட்ரோன் கேமராக்களை அனுப்பி ஆய்வு செய்தபோது குழாய் அமைப்பில் எவ்வித கோளாறும் இல்லை என்பதும் தெரியவந்துள்ளது. 3 தடவைகள் ஆயிரக்கணக்கான எண்ணெய் பீப்பாய்கள் திருடப்பட்டமை தொடர்பில் விசாரணை நடத்துமாறு சட்டமா அதிபர் பணிப்புரை விடுத்திருந்த போதும் கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கைகளை மறந்து சில அதிகாரிகளும் இவற்றை மறைக்க முயன்றுள்ளமையும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சுமார் 2500 பட்டதாரி ஆசிரியர் நியமனங்களை எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். நாத்தாண்டிய தம்மிசர வித்தியாலயத்தில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய 3 மாடி தொழில்நுட்ப கட்டடத்தை மாணவர்களிடம் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், கணிதம், ரசாயனவியல், பௌதிகம், உயிரியல், சிங்களம், ஆங்கிலம், தமிழ், ஊடகம் மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் வெளிநாட்டு மொழிகளிலும் பட்டதாரி ஆசிரியர் நியமனங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதேவேளை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்துக்குள் 2500 அதிநவீன ஸ்மார்ட் வகுப்பறைகள் அனைத்து முன்னணி பாடசாலைகளுக்கும் வழங்கப்படும். அத்துடன் 3 ஆண்டுகளுக்குள் அனைத்து பாடசாலைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்படும் எனவும் ஆசிரியர்கள் இதற்கு தயாராக வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். கணக்கிடப்பட்ட வாடகை வருமான வரி அடுத்த ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் இந்த ஆண்டு புதிதாக எவ்வித வரிகளும் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது எனவும் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். மகரக பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வரிகள் மாற்றியமைக்கப்பட மாட்டாது என்பதுடன் அரசு வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்காகவே புதிதாக வரிகள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. தற்போது நடைமுறையில் உள்ள வரிகள் 2027ஆம் ஆண்டு வரை செயற்பாட்டில் இருக்கும் என்பதுடன் அரச நிதி முகாமைத்துவ சட்டத்துக்கு அமைய சகல அரசாங்கங்களும் செயற்பட வேண்டும். 2003ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட நிதி முகாமைத்துவ பொறுப்பு சட்டத்தை சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப திருத்தம் செய்த சகல அரசாங்கங்களும் தற்போதைய வங்குரோத்து நிலைக்கு பொறுப்பு கூற வேண்டும். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபவர்களை பரீட்சையிலிருந்து மாத்திரம் பெற முடியாது என கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். தரம் 4 தொடக்கம் 5 வகுப்பறையில் படிக்கும் போது பரீட்சை மதிப்பெண்களில் 30% பெற வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் அதை முறையாக மதிப்பிடுவது ஆசிரியரின் பொறுப்பு என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
கல்வி சீர்திருத்தங்களின்படி தரம் 1 தொடக்கம் 10 வரையான முன்னோடி திட்டங்கள் 2025ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலமாக எதிர்காலத்தில் மாணவர்கள் 21 வயதிற்குள் முதல் பட்டங்களையும் 23 வயதிற்குள் முதுகலை பட்டங்களையும் 27 வயதுக்குள் கலாநிதி பட்டங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச வெற்றி பெறுவது உறுதியாகியுள்ள நிலையில் அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும் நடவடிக்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவும் இணைந்து செயற்படுகின்றனர் என தகவல் கிடைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுகாமி தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் அனுரகுமார திசாநாயக்க பேச்சு நடத்தியுள்ளார் என எமக்கு தகவல் கிடைத்துள்ளது. இது தொடர்பில் தேடி பார்க்கின்றோம். அரச ஊடகம் ஒன்றில் அனுரகுமார திசாநாயவுக்கு 3 மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அரச நிறுவனம் ஒன்றில் இவ்வாறு நேரம் ஒதுக்கப்படுவதன் நோக்கம் என்ன? வங்குரோத்து அடைந்துள்ள நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். அதற்கு வேலை திட்டம் அவசியம். சர்வதேச நாணய நிதி ஊடாக கிடைக்கும் கடன் தொகையை கூட ஆளுநர் ஊடாக வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்த முயற்சித்து வருகின்றனர். சஜித் பிரேமதாசவுக்கு எதிராக பிரசாரம் முன்னெடுப்பதற்காக ஐக்கிய தேசிய கட்சியும் தேசிய மக்கள் சக்தியும் இணைந்துள்ளன. எதிர்காலத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எந்தவொரு தலைவராலும் தனித்து சாதிக்க முடியாது என தேசிய நாமல் உயன அமைப்பின் ஸ்தாபகர் வனவாசி ராகுல தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாமல் உயன வளாகத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் கூறுகையில், அரசியல்வாதிகள் அரசியல் அதிகாரத்தை ஒவ்வொரு தனிநபரின் கையில் எடுக்க முடியாமல் தனித்து செல்லாமல் சிங்கள, தமிழ், முஸ்லிம் கட்சிகள் அனைத்தையும் ஒரே மேசையில் கூட்டி தேசிய அரசாங்கத்தை அமைக்க வேண்டும். இப்போது ஒரு தேர்தல் நெருங்கிவிட்டதாக தெரிகிறது. 225 அரசியல்வாதிகளில் ஒவ்வொருவரும் கூட்டணி அமைத்து கட்சி மாற துடிக்கிறார்கள். நாட்டின் மற்றும் அதன் மக்களின் நலனுக்காக இதை செய்வதாக அவர்கள் கூறுகின்றனர். கட்சி நலன்களையும் தனிப்பட்ட ஆதாயங்களையும் புறந்தள்ளிவிட்டு அரசியல்வாதிகள் அனைவரும் ஒன்றிணைந்து தேசிய அரசாங்கத்தின் மூலம் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். நாட்டில் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளது. அதாவது ஒரு சாதாரண மனிதனால் வாழ முடியாது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் அளவில் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளது. இதன்படி இந்திய பிரதமராக நரேந்திர மோடி தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இதேவேளை இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் எதிர்வரும் 20ஆம் தேதி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சரின் விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் உறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்திய வெளிவிவகார அமைச்சரின் இலங்கைக்கான பயணத்தின் போது இரு நாடுகளினதும் உறவை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவுள்ளதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது.